ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பனானா வச்சு ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே எப்படி மஃபின்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 செவ்வாழையை அழகாக எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 1 கப், பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது எடுத்து வச்சுருக்கேன். இது கப் கேக்கு, அது வைக்கிறதுக்கான ஒரு பிளேட்டிங் கப்ஸு, சாக்கோ சிப்ஸ், வால்நட், இது ரெண்டுமே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது பார்த்திங்கன்னா பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், சால்டட் பட்டர். பட்டருக்கு ஈக்குவலான குவான்டிட்டிஸில் நம்ம மில்க்கும் எடுத்துருக்கோம், பாயில்டு மில்க்கு. சுகர் 1/2 கப். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவு தான். வாங்க இப்போ செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பனானாவை பீல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மேஷ் பண்ணி கொலன்னு ஆக்கணும். பட் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில பனானாவில் நம்ம கொஞ்சம் ப்ரௌனாக இருக்க ஏரியாஸை ஸ்கூப் பண்ணி எடுத்துறது பெட்டரு. ஏன்னா கேக்கோட டேஸ்ட்டை வந்து இது கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்காக நான் இதை பீல் பண்ணி எடுத்துடுறேன், ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். பனானா ஜாஸ்தியாக இருக்கிற போது இந்த மாதிரி டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். இந்த ஜென்ரேஷனில் நிறையா குழந்தைங்க பனானா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மஃபின்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக மேஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம காய்ச்சின பாலை ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த பட்டரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இது கூட சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பெருசாக சுகர் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா பனானாவே நமக்கு நேச்சுரல் ஸ்வீட்னஸை கொடுக்கும். ரொம்ப நேச்சுரலாக ஸ்வீட்டாக இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க ஹெல்த்தியானதாக சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஃபுட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்களுக்கு இருக்கும். இது கூடவே நம்ம தேவையானக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை நான் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கேக்குக்கு. நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மைதாவை ஆட் பண்ணலாம். மைதாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிப்பேன். அதுக்காக தான் நான் பொறுமையாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணும், ஒரு கோந்து மாதிரி. ஸ்பூனில் நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகணும், அதே சமயத்தில் நமக்கு கீழேயும் விழணும். நான் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் எடுத்து போடுறேன், ஸ்பூன்லேயே ஒட்டிருக்கு, அதே சமயத்தில் கீழேயும் திக்காக விழுது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை நான் சேர்க்குறேன். சும்மா கொஞ்சம் தான், 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் ரெண்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம பண்ணுறது ஒரு 10 to 12 மஃபின்ஸ் தான் வரும் மேக்ஸிமம். ஸோ 2 பனானால தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு பிஞ்சு நான் சேர்த்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா, நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கறது அதோட ஸ்வீட்னஸை நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்காகத்தான்
இதில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க வால்நட்ஸை இப்போ நான் சேர்க்குறேன். நல்லா குட்டி குட்டியாக நம்ம க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். வால்நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாக்கோ சிப்ஸும் சேர்க்குறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிஸில் போட்டு சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒருவேளை வால்நட் பிடிக்காதவங்க வெறும் சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை இது ரெண்டுமே வேண்டாங்கிறவங்க டூட்டி ஃப்ரூட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம், அது அவங்க இஷ்டம். இது ஆப்ஷனல் தான், இது போடாமே கூட நம்ம மஃபின் செய்ய முடியும். பிளெயினாக நல்லாயிருக்கும். அதுவும் இப்போ நமக்கு தேவையான மஃபின்ஸு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி சால்ட்டும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை அந்த கப்ஸில் மவுல்டில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஃபின்ஸ் மோல்டில் ஆட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேயில் வச்சு அவனில் வச்சாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு செப்பரேட்டாக கப்ஸில் வச்சு நம்ம அவனில் வச்சாலும் ஃபைன் தான். அதுக்காக தான் நான் ரெண்டுமே காட்ட போகிறேன் இன்னைக்கு. எங்ககிட்ட மஃபின்ஸ் ட்ரே இருக்குது, பட் ஆனால் அதில் ஆறு தான் வைக்க முடியும். எனக்கு மொத்தமாக 9 வந்திருக்கு, அதனால் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். வாங்க இப்போ நம்ம போய் அவனில் செட் பண்ணலாம். இப்போ நான் இதை உள்ளே செட் பண்ணுறேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ 180 அண்ட் 20 to 25 மினிட்ஸ் வைக்கலாம் தாராளமாக. நான் 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை நம்ம எடுத்துக்கலாம். பேக் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்காக. வாவ், சூப்பராக ஸ்மெல் வருது. இது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தெரியும், எல்லாமே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். அழகாக நமக்கு குக் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக ஒரு கேக்கோட சென்டரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து பார்க்குறோம். எந்த கேக்கும் இந்த மாதிரி ஒட்டாமல் ட்ரையாக வந்துச்சுன்னா நமக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எல்லா கப் கேக்ஸுமே குக் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம சொன்ன மாதிரி ரெடி பண்ணியாச்சு. செம்மையாக வாசனை அடிக்குது, வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பனானா மஃபின்ஸை ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்மளோட வீட்டிலேயே கூட பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க. பனானா சாப்பிடாதவங்க இது என்னன்னே தெரியாமல் சாப்பிட போகிறாங்க. இன்னொரு தடவை பண்ணி கொடுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா சூடாக இருக்கு. வாவ், அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. நல்லா உள்ளுக்குள்ளேயும் குக் ஆகிருக்கு. சாக்கோ சிப்ஸ்லாம் மெல்ட் ஆகிட்டு வால்நட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.